அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி அப்புறமா பசு இவங்கெல்லாம் வந்துட்டு ராகினி இவங்கெல்லாம் வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த போஸ்ட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லட்சுமி பிரியா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து விகா மனசில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட பசுபதி இவங்கெல்லாம் வந்து போஸ்ட் போட்டதில் அவங்களும் இல்லை அப்படின்னு மிஸ் பண்ணுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விஜயோட மனசில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விகா ஃபேன்ஸ் மனசில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. நிறைய பேர் அவங்கள வந்து சூப்பராக வந்து கமெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் எங்கள் மனசில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது செம்ம ஹாப்பிங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக க்யூட்டாக வந்து அவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க. நம்மளோட லட்சுமி பிரியா அவங்க வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவில் சீனில் லட்சுமி பிரியா இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, சூப்பருங்க, செம்ம அப்டேட்டு. அழகாக வந்து அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அழகாக அதை டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட விகா ஃபேன்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு. சூப்பரில் அவ்வளோ அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி